The Pair Project. I am Revati. And I'm Aishwarya. And we are College Besties. And College Besties கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4 years of engineering we have done together. இப்போவும் போயிட்டு தான் இருக்கு. And we have had many different conversations in our life. கேஷுவல்ஸாக இருக்கட்டும், டீப்பராக கூட இருக்கட்டும். ஸோ கேஷுவல்ஸ் அப்படின்றப்போ ஸ்கூலிங்கில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியிலேருந்து டீப்பர் கான்வர்சேஷன்ஸ் லைக் internships, career choices, and a lot. We have seen each other at various points of life னே நாங்கள் சொல்லுவோம். அண்ட் இந்த கான்வர்சேஷன்லாம் ஓவர் லைட்டில் நடந்த கான்வர்சேஷன்ஸ் இல்லை, நாங்கள் எப்போவுமே பேசிகிட்டே தான் இருப்போம். திஸ் ஆர் செகண்ட் பிளேஸ் ஓவர் காலேஜில் கேஷுவலாக நாங்கள் ஹேங் அவுட் பண்ணும்போது லேட் நைட் கான்வர்சேஷன்ஸ், வி ஹேவ் மூவி நைட்ஸ் அண்ட் ஸ்டஃப். அப்போல்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம். பேசுனதோடு மட்டும் இல்லாமல் எப்படி விளாகும் பண்ணி வச்சுட்டு கேமரா உள்ள அது பத்திரமா இருக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்தும் பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு பேசுறது பிடிக்கும்ன்றதை வி ஹவ் டிஸ்கவர். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் ரியலைஸ் பண்ணது தான், there are a lot of people out there வந்து எங்களை மாதிரியே வந்து vlogs, podcasts, பர்சனலாகவே வந்து எடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வேர் வி தாட், why don't we build a community and connect with people? நம்மள மாதிரியே இருக்க நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணி why don't we get new friendships சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படி வந்தது தான் The Pair Project. ஓகே, இந்த பேர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்காஸ்ட் சென்ட்ரிக்கான ஒரு சேனல் தான். ஸோ வேர் வந்து கான்வர்சேஷன் வில் பி ஸோ ரியல், ரொம்ப ராவாக, ஹானஸ்டாக, அன்ஃபில்டர்டாக இருக்கும் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இருக்கலாம், ரிலேஷன்ஷிப், செல்ஃப் க்ரோத், கரியர், காலேஜ் லைஃப், மென்டல் ஹெல்த், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் கான்வர்சேஷன் வந்து இங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வில் ஆல்சோ see அந்த நைட்டு எல்லா ஹசலும் முடிச்சுட்டு போய் தூங்குறப்போ வில் கெட் தட் ஒன் பாப்அப் ஓவர் திங்கிங். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து ஹிட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு நாள் ஸ்லீப்பே வந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸும் வந்து வில் ஷேர் வித் யூ கைஸ் ஹியர். சில எபிசோட்ஸ்லாம் லைட், ஃபன், ஜாலியாக, ஈஸி கோயிங்காக இருக்கும். சிலது வந்து ரொம்ப டீப்பாக அடல்ட்ஹுட், மெச்சூர்ட் கான்வர்சேஷன்ஸாகவும் இருக்கும். பட் ஆல் ஆஃப் தீஸ் கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு ரியல் பிளேஸ்லேருந்து தான் வருது. பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேர் வந்து தோ வி ஆர் பெஸ்டீஸ், வி ஹவ் சீன் எவ்ரி திங் டுகெதர்ன்ற அப்படி இருந்தாலும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஒப்பீனியன்ஸும் வேரியேஷன் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ வந்து வில் கேப்சர் ஆல் ஆஃப் தட் ஃபார் யூ காய்ஸ் அண்ட் வில் ஷோ இட் யூ. அதே மாதிரி யூ காய்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட் vlogs from us, like little bits and crumbs and pieces of our personal life உங்களுக்கு அங்கங்கே வந்து கிடைக்கும். எப்படின்னா ஷாப்பிங் ஹால்ஸ், ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னா அந்த பாட்காஸ்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து ஆர் அப்படி ஒரு ஜென்ரலாக நாங்கள் ஒரு ஃபன் சில் ஹேங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வில் ட்ரை ஷோயிங் இட் டு யூ கைஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் அவர் பேர் ப்ராஜெக்ட் சேனல். ஸோ வை பாட்காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பேசுறது வந்து ஜென்ரலாகவே பிடிக்கும். ஓகேங்களா? அண்ட் நாங்கள் ரீசெண்டாக தான் டிஸ்கவர் பண்ணோம், பேசுறது வந்து ஹேஸ் பிகம் அ கம்ஃபர்டிங் மெக்கானிசம் ஃபார் அஸ்னு. வி டூ லிசன் டு அ லாட் ஆஃப் பாட்காஸ்ட் டூ. எங்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன், நாங்கள் பேசவும் பிடிக்கும், மற்றவங்க பேசுறதை கேட்கவும் பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஹவு இது வந்து எங்களோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஆச்சு. அண்ட் கேட்குற பாட்காஸ்ட் மொத்தமே வந்து மேக்ஸிமம் பார்த்தா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. பட் வி வாண்டட் டூ இட் இன் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ். சரி, ஓகே, தமிழில் பண்ணலாம். ஒரு டாபிக், ஒரு கான்டென்ட் எடுத்து ஒரு 2 பேர் ஜென்ரலாக உட்காந்து பேசினா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரா அண்ட் ரியல் அன்ஃபில்டர்ட் கான்வர்சேஷன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவோம், உங்களுக்கு கேஷுவலாக பேசலாம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணி இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுறது தான் வந்து த மோட்டோ ஆஃப் பேர் ப்ராஜெக்ட். ரொம்ப பெருசாக ஃபார்மலாக அப்படி இருக்காது. அப்படி தட்ஸ் நாட் த செட்டப். இது வந்து ஜஸ்ட் யூ ஹேங் அவுட் வித் திஸ் கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த சைட்ல இருந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, sitting here and talking. அவ்வளவுதான். Just listening to what we speak and உங்களோட thoughts நீங்க வந்து கீழ you can write down. உங்களுக்கு வந்து எங்களோட opinions மேட்ச் ஆகுதா இல்ல you have very different opinions for sure we are inviting those too. Yeah, we respect everyone's opinions and your opinions are very welcome over here. So you can drop your comments. And podcasts அப்படின்றப்போ நாங்கள் யோசிச்சு வச்சிருக்க டாபிக் மட்டும் இல்லாமல் வாட் எவர் நீங்கள் உங்களுக்கு எதாச்சும் இது வந்து நாங்கள் பேசினா இந்த டாபிக் நாங்கள் கவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டாபிக்ஸும் வந்து இஃப் யூ கைஸ் லெட் அஸ் நோ, நாங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி குவாலிட்டி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Yes guys, and that's how the Pair Project was built basically. அந்த ஐடியாவில் தான் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இப்படி தான் வந்து இது பாட்காஸ்ட் சென்ட்ரிக்கான சேனலாக இருக்கும்னு சொல்லிட்டு we decided. Yes, yeah. So finally
finally, if you are someone who loves listening to people yap and ஒரு கண்டென்ட்ல வந்து வேரியஸ் ஒப்பீனியன் நிறைய பேர் எப்படி ஒரே கண்டென்ட் பத்தி எப்படி நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு கேட்க பிடிக்கும் அப்படின்னா you guys are in the right place. எஸ் அண்ட் எங்களோட ஷெடியூல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வில் ரிசீவ் அரவுண்ட் 2 to 3 long form podcast videos and some shorts. Oh, that's a promise we're giving you guys. Yes, keep us accountable. So that's our project. See you in the next one. Bye. Oh, bye bye. நான் ரேவதி. This is Aishwarya and we are பிடிக்கும் ஆனால் வந்து ரீசெண்டாக தான் நாங்கள் டிஸ்கவர் பண்ணோம் இது வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு சேஃப் ஸ்பேஸ்ன்ற மாதிரி. Thank you very much. So finally, if you're someone who loves listening to sound. கஷ்டம். So finally. So finally. நான் பேசணும். So finally. எப்போ பார்த்தா